ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம இப்போ ஐஸ்கிரீம் இப்போ வெயில் காலன்றதால நம்ம ஐஸ்கிரீம் நிறைய வாங்குவோம். அந்த டப்பா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணலான்ட்டு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் ஒரு கம்பியை சூடு பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் கம்பி அப்படி இது மாதிரி கம்பி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் அது மாதிரி கூட நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டுட்டு நான் ஓட்டை போட்டுக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நான் ஒன்று ஒன்றா ஓட்டை போட்டுக்கிறேன். இந்த கம்பி ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நமக்கு அந்த சூடு நல்லா நிற்கிது. அதனால் ஒரே நேரத்தில் நான் எல்லா ஓட்டையும் நான் போட்டுக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? எல்லா பக்கமும் நிறைய ஓட்டையை போட்டுக்கோங்க. இது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணலான்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி வந்துடுச்சு. பார்த்திங்களா, இது மாதிரி இருக்க இந்த ஓட்டை போட்டு இந்த டப்பாவை இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம காய் வாஷ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா பழம் வாஷ் பண்ணுறதுக்கு, கருவேப்பிலை கொத்தமல்லி வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக நம்ம போய் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூக்கி போடுவோம், அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது டப்பா போட்டு வச்சுப்போம். இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை கழுவுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, புதினா கருவேப்பிலெல்லாம். இது மாதிரி நம்ம கழுவும் போது நம்ம ஈஸியாக நம்ம தண்ணியெலாம் கீழே போயிடும், ஈஸியாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு இது மாதிரி இருக்க டப்பாவை இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் பாக்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கூட இது மாதிரி ஓட்டை போட்டு வச்சுட்டு நம்ம காயெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, கட் பண்ணும்போது வெங்காயத்தூள் இல்லைன்னா கேரட் திருவும் போது இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த அழுக்கெல்லாம் கூட இதில் நம்ம போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியில் போட்டுடலாம். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மாதிரி மேல் பக்கம் ஒண்டி நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இது தூக்கி போகிற பொருள் தான். இது தனியாக எடுத்துகிட்டு இது நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு கோதுமை மாவோ இல்லைன்னா மைதா மாவோ ஓப்பன் பண்ணும் போது நமக்கு திருப்பி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். அப்படி பாக்ஸ் இல்லை அப்படின்னும் போது நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், பின் பண்ணி வைப்போம். இல்லைன்னா நம்ம அப்படியே மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம். அதுக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் அங்கே ஒரு பக்கம் தான் கட் பண்ணியிருக்கேன், அது உள்ளே போகாது. இப்போ என்ன பண்ணலான்னா ஃபுல்லாத்தையும் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி நீங்கள் அந்த மூடியோட வாய் உள்ள இது மாதிரி விட்டு நீங்கள் வெளியே எடுத்து நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு மூடிடலாம். சூப்பரான நமக்கு அது சேஃப்டியாக இருக்குங்க, கீழே கொட்டாது, எந்த பிரச்சனையும் இருக்காது, அழகாக நிற்கும். நம்ம ஷெல்ஃபில் கூட ரொம்ப அழகாக எடுத்து அப்படியே வச்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் சின்ன கவர் தான் கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சமாக தான் எடுத்துருக்கீங்கன்னும் போது நம்ம கட் பண்ணோம் இல்லையா வாட்டர் கேனோட இந்த வாய் பகுதியை கொஞ்சம் மேலுக்காக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம், ஸ்டீல் வடிகட்டி. இது நான் ஒரு இதில் பார்த்தேங்க. இது மாதிரி பண்ணால் இந்த அழுக்கெல்லாம் போகும்னு சொன்னாங்க, வீடியோவில் தான் பார்த்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம், அதாவது சைடில் இருக்கிறதெல்லாம் போகுது. ஆனால் வடிகட்டி நமக்கு ஒரு மாதிரி தீஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி கலர் மாறிடுதுங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு பண்ணும்போது இப்படி தான் ஆச்சு, புகையாக வந்துச்சு. புகை வரும், அதெல்லாம் போயிடுன்னு சொன்னாங்க. ஆனால் புகை நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது இன்னும் கருப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் போனாலும் நமக்கு அந்த நெருப்புப்பட்டதால் அந்த ஒரு மாதிரி கருப்பாகவே இருக்குது. நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வரல. சரி, எதுக்கும் நம்ம டிஷ் வாஷ் போட்டு நம்ம தேய்ச்சி பார்க்கலான்னு பார்த்தேன். இது மாதிரி நல்லா தேய்ச்சேன், ப்ரெஷ்லேயே தேய்ச்சேன்னா அந்த சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க அழுக்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் ப்ரெஷ்ஷை நல்லா தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் நாங்கள் க்ளீன் பண்ணாங்க. அப்போ கூட அது அவ்வளோவா போன மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நமக்கு கருப்பான மாதிரி தான் இருக்குது. அதில் இருக்க அழுக்கு போனது மாதிரி தெரியல.
நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு இது மாதிரி போச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கேனான்னு தெரியல எனக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, நம்ம அந்த அடுப்பில் வச்சோம் இல்லையா, அந்த அந்த கருப்பு அப்படியே இருக்குது பாருங்கள், தெரியுதா? நடுவில் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டே நல்லா இருந்தது போல இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக வந்துச்சான்றதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம். அப்படி இல்லை நம்ம வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, பசங்களுக்கு இப்போலாம் ஸ்டீல் வாட்டர் கேன் தான் வந்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க, அதாவது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நல்லா டிஷ் வாஷோ இல்லைனா லிக்விட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக இது மாதிரி நியூஸ் பேப்பர் பேப்பர் இருக்குது இல்லையா, அதை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா குலுக்கிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சூப்பர் டிப்புங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ தண்ணி பிடிச்சிட்டேன். சும்மா நல்லா 2-3 தடவை நல்லா குலுக்குனாலே போதுங்க. நல்லா குலுக்கிட்டு கீழே ஊற்றிடலாம். பேப்பர்லாம் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள், எதுவும் இல்லை. இன்னொரு தடவை தண்ணி சும்மா பிடிச்சிட்டு நம்ம குலுக்கி தண்ணியை கீழே ஊற்றிட்டோம், நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது நம்ம வாட்டர் கேனு இல்லைனா இது மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து மூடி வச்சோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ஏலக்காய் வெளில போட்டுட்டு நான் வந்து இதை மூடி வைக்கிறேன். நமக்கு அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும். ஏலக்காய் போடும்போது நமக்கு எந்த வித வாசனையும் அதிகமாக இருக்காதுங்க. ஏன்னா தண்ணி குடித்தாலும் சரி, காஃபி டீ எது போட்டாலும் நமக்கு ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக் தாங்க என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வீடியோவை கொண்டு போகும் யூடியூப். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.